இன்றைக்கி நம்ம தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, குருமிளகு, சீரகம், மல்லித்தூள், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 3, தக்காளி 2, தேங்காய், 1/2 கிலோ மட்டன். இது தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சட்டி சூடானதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், குருமிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கணும். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் 3 சேர்த்திட்டு இதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த 2 தக்காளியையும் கட் பண்ணிவிட்டு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்தி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கணும். 1/2 கிலோ மட்டன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மட்டன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்ச மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் வதக்கி வச்சோம். அதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். அரைக்கும்போது நம்ம தேங்காயும் மல்லித்தூளும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அரைச்சிட்டோம். அரைச்சதும் இந்த மட்டன் கூட அரைச்சதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லி இலை, இனி 1 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். 3 விசில் விட்டால் போதும். அதுலேயே கறி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச தண்ணி குழம்பு பார்க்கலாம். ரெடி ஆயிருச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இட்லி கூட நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். இட்லிக்கு இந்த தண்ணி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.